ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூப்லே. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த அப்டேட் ரீசெண்டாக அப்டேட்லேருந்து என்ன ஆகுதுன்னா சில நியூ விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லதா கெட்டதா என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, அதுலேருந்து எப்படிலாம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் நான் நடுவில் தான் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்ல ப்ரீமியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேனல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ரீமியம் யூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சேனல் நம்ம வச்சிருந்தோம்னா அதில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இருக்க ப்ரீமியம் அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சில வீடியோஸ்க்குலாம் மோஸ்ட்டாக ஒரு 80% வீடியோவுக்கு நம்மளுக்கு ஆட் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சில வீடியோஸ்க்குலாம் ஆட் அவங்க ஓனாக கொடுக்குறது. சில வீடியோஸ்க்குலாம் யூடியூபே அந்த வீடியோஸ்க்கு ஆட் கொடுப்பாங்க. அப்படி தர வீடியோவில் நம்ம ஆட் இல்லாமல் பார்க்கறதுக்கு தான் இந்த ப்ரீமியம் பேக் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரீமியம் பேக் அவங்க இந்த ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு மாதம் போகிறது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த மாதமே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை மணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா யூடியூப் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா சோஷியல் மீடியாவில் யூடியூப் நல்ல ஒரு இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூடியூப்ல தான் நம்ம எல்லா விஷயமும் கற்றுக்குறோம். எல்லா விஷயமும் நம்மளுக்கு பொழுதுபோக்கு யூடியூப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கொடுக்குற 2 GB 3 GB இல்லை 1 GB நம்ம அதை காலி பண்ணுறதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வழியாக தான் மோஸ்ட்டாக நம்ம காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு யூடியூப்ல இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஆட் ப்ளே ஆகுது. அண்ட் நீங்கள் நினச்ச வீடியோவை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. சில வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. சில வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் போட்டு சேவ் பண்ணிக்க முடியும். பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ப்ரீமியம் பேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆஃப்லைனில் சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைன்லேருந்து உங்கள் மீடியா ஃபைல்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணி வைக்க முடியாது. ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் இப்போ ஒரு புதுசாக இந்த ப்ரீமியம் பேக் வந்ததால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் ப்ரீமியம் பேக் நம்மளால் ஆக்டிவேட்டே பண்ண முடியும். ப்ரீமியம் பேக் ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம இந்த மந்த் ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், சிவிவி நம்பர், அந்த நம்பர்ஸோட கிரெடிட் கார்டு நம்பர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு நம்பர் கன்ஃபார்மாக கேட்குது. அது கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சைன்இனே பண்ண முடியும். ப்ரீமியம் பேக் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நம்ம அப்படி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா மந்த்லி அவங்களே சார்ஜஸ் அதுக்கான எடுத்துப்பாங்களா இல்லை நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்களா அப்படின்றது கூட தெரியல. ஸோ அதை நம்ம அதில் ஆட் பண்ணி வைக்கிறதால நம்ம அதை பற்றி கரெக்டாகவும் சொல்லவும் முடியல. ஆனால் இந்தமாரி ஒரு விஷயம் யூடியூப் தரப்பில் கொண்டு வந்தது நான் ரொம்பவே பேட் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரீமியம் யூசர் இந்த யூசர் அப்படின்னு நார்மல் யூசர் அப்படி கொண்டு வந்தது. ஏன்னா எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொபைல்ஸ் மோஸ்ட்டாக வச்சுருக்கோம். டைம் பாசிங் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணிக்கிறது யூடியூப்ஸில் தான் மோஸ்ட்டாக போய் ஒரு விஷயமோ இல்லை சாங்ஸோ இல்லை வீடியோஸோ இல்லை பார்த்து அப்டேட் பண்ணிக்கிறோம். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க யூடியூப். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் பார்த்தா ரொம்ப மோசமான விஷயம். இதை கொண்டு வரது சுத்தமாக சரியில்லை. ஏன்னா ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க கார்டு நம்பர் கன்ஃபர்மேஷன் அவங்க கேட்கவே கூடாது. பட் அவங்க கார்டு, டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு நம்பர் கன்ஃபார்மாக கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஃப்ரீ ட்ரையலுக்கே 1 மந்த் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் எப்படி சார்ஜ் பண்ண போகிறாங்க என்ன ஏது ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம அப்டேட் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்டேட் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படி அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான். அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அந்த அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓல்டு வாட்ஸ்அப்பே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது தவிர்க்கலாம். ஆனால் அவங்க அப்டேட் பண்ண சொல்லி ஒரு தடவை யூடியூப்பில் வரக்குள்ளே அப்டேட் ரீசெண்ட் அப்டேட்டில் இல்லை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் அதையும் அவங்க ஒரு நாள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் என்னடா இவன் விஷுவலில் ஒரே விஷயத்தை காட்டிக்கிட்டே இருக்கானு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நிறைய விஷயம் எடுத்திருந்தேன். ஓடிபி பின் போட்டு சைன்இன் பண்ணுற மாதிரியும் என்னோடய கார்டு நம்பரை போட்டு சைன்இன் பண்ணுற மாதிரி நான் வீடியோ பண்ணியிருந்தேன். பட் அது எல்லாமே பிளாங்க் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து போய் நான் ப்ளே பண்ணி பார்க்கல, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் இருக்கிறத மட்டுமே காட்டுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே நான் இவ்வளோ டாபிக் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. விஷுவலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் போர் அடிக்கும். கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பார்க்க முடியும். நெட் இருந்தால் மட்டும் நீங்கள் லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் வச்சு எப்படி பார்க்குறீங்களோ தெரியல, அந்த வீடியோ நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறதால நம்ம வந்து யூடியூபர்ஸ்லாம் சேனல் வச்சுருக்கவங்களாம் அந்த வீடியோவை வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில டைப் பேர் வந்து ஆஃப்லைனில் போட்டு வச்சுட்டு நம்ம நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் இருக்கப்போ பார்ப்பாங்க. அது வந்து கரெக்டான வியூஸில் வந்து ஆட் ஆகுது. சில டைம் வந்து அதுவும் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் ஆட் ஆகும், வியூஸ்லேயும் ஆட் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அந்த வீடியோ பார்த்தாகணும். ப்ரீமியம் பேக்கராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அது 2 குவாலிட்டியில் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஒன்று 360 ஃப்ரேம் பர் செகண்டில், இன்னொன்று 720 ஃப்ரேம் பர் செகண்டில். உங்களுக்கு 2 வீடியோ மட்டும் சைஸில் தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ உங்களுக்கு மந்த்லி ரீஃப்ரெஷ் ஆகக்குள்ள மந்த்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும் ரீஃப்ரெஷ் ஆகி. ஒருவேளை அந்த கண்டென்ட் அவங்க டெலீட் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு எதனா அந்த கண்டென்ட்டில் ப்ராப்ளம் இருந்தாலோ 1 மந்த் கழிச்சு அது ரீஃப்ரெஷ் ஆகக்குள்ள அந்த கண்டென்ட் வந்து அதுவே டெலீட் ஆனாலும் ஆகிடும். அண்ட் யூடியூப்பில் ப்ரீமியம் அப்படின்ற பேக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமே, அது என்ன ரேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $6 கிட்ட வருது. $5.99 கிட்ட வருது. அந்த நம்ம டாலர் படி கணக்கு பண்ணக்குள்ள ஒரு ₹70 அப்படின்ற ஒரு டாலருக்கு நம்ம கணக்கு வச்சாலே ஒரு 400 கிட்ட நம்ம ரீச் ஆகிடுது. ஸோ 400 நம்ம மந்த்லி பே பண்ணி யூடியூப் பார்ப்போமா அப்படின்றத நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. பட் நான் வந்து அது ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன். ஸோ அது என்னென்ன எரர்லாம் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஃபீட்பேக் பண்ண முடியும். உங்ககிட்ட ஃபீட்பேக் பண்ணுங்கள். இல்லைனா எல்லாரும் வந்து இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது எல்லாம் நீங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீட்பேக் பண்ணிங்கன்னா இதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது ஏன்னா வந்து ஒரு புது ரூல் வந்து இல்லை மோஸ்ட்டாக நிறைய ஃபீட்பேக் வருதுன்னா அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு யூடியூபர்ஸ் வந்து நம்ம பார்க்குறதால தான் அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூடியூபர்ஸ்க்கு யூடியூபுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கக்குள்ள யூடியூப்பில் நம்ம வந்து மோஸ்ட்டாக பார்க்குறது வந்து எப்படியும் கம்மி பண்ண போகிறதில்ல அவங்க என்ன பண்ணாலும். அதனால் நம்ம வந்து ஒரு சின்ன ஃபீட்பேக் அனுப்ப முடியும். அவங்ககிட்ட இதுமாரி சால்வ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்கிறது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நீங்கள் அனுப்புறதால அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபீட்பேக் அனுப்ப தெரிஞ்சவங்க அதை கண்டிப்பாக ஃபீட்பேக் அனுப்புங்க அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். சாரி, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எடிட்ஸில் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஷுவலில் வந்து நான் நிறைய ஆட் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சேன் யூடியூப் ப்ரீமியமில். ஸோ அந்த விஷுவல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து இப்போ செகண்ட் டைமாக ப்ளே ஆகிட்ருக்கோம். அந்த விஷுவலில் நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அது வெறும் பார்த்தீங்கன்னா $6 அப்படின்றது இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிமெயில் சைன்இன் பண்ணக்குள்ளே நம்ம ஏஜை வச்சு அது ஸ்டூடெண்ட்டாக இல்லையா அப்படின்றது வந்து அதுவே ப்ரிஃபர் பண்ணிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் பேக்கில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வெறும் $6 கட்டி இந்த ப்ரீமியம் பேக் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த மெம்பர்ஷிப் பேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மெம்பருக்கு வரைக்கும் அதில் அவைலபிள் பண்ணிக்க முடியும். நம்மளால் ஃபேமிலியில் ஒரு 6 மெம்பர்ஸ் வரைக்கும் அந்த ஜிமெயிலில் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை வேறு ஜிமெயில் ஐடியா இருந்தாலும் நம்ம வந்து $17 செலுத்துகிற முறையில் வந்து $17 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் 6 மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா 13 ஏஜில் இருக்கவங்க வந்து ரிஸ்ட்ரிக்டட் கண்டென்ட் வந்து தான் நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி அப்டேட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எந்த பேக் வந்து யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கில் $6 போடுவீங்களா, இல்லை பேக் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்களா, இல்லை நான் சொன்ன மாடலில் எதனா யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லிடுறேன். ஒன்றும் பண்ணாதீங்க, அந்த வீடியோ அப்டேட்டை போய் கொஞ்சம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பழைய விஷயம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நான் வந்து இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அப்டேட் பண்ணதுலேருந்து இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம் அப்படின்றதுக்கு தான் சொன்னேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குமா, இல்லை இது வந்து ரொம்ப மோசமா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது வந்து நிஜமாக நல்ல ஐடியா தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் பண்ணக்குள்ளே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நான் ஏதோ ப்ரீமியம் பற்றி நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி டவுன்லோட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை தான் நான் பார்த்தேன், நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லுவோம். நீங்களாம் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றது கேட்போம் தான் பண்ணேன். பட் நான் சொன்ன விதம் வந்து தப்பு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அது எப்படி சரியான விஷயமோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நான் என்னென்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கான கண்டென்ட் வந்து அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் கொடுங்க. அண்ட் ஸ்டே சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சைனிங் ஆஃப் பை ஸ்ரீதர் ஃப்ரம் டியூப்லைட். See you, bye bye. Next வீடியோவில் பார்ப்போம்.